என் தங்கப்பிள்ளையே, அவசர பதிவோடு இந்த பஞ்சமியினுடைய ஞாயிற்றுக்கிழமையில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று மதிய நேரத்திற்கு பிறகு பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது. அதன் பிறகு நாளை மதியம் வரை பஞ்சமி திதியானது உனக்கு இருக்கின்றது. இரவு நேர வழிபாட்டுக்கு உரியவளான இந்த வராகி என்னை வணங்க வேண்டிய இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு இலை நிச்சயமாக என் பிள்ளை உன் கைகளில் இருந்து எனக்கு நான் சொல்வது போல இன்று ஒரு விஷயத்தை நீ செய்துவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உனக்கு தீரப்போகின்றது என்று அர்த்தம். என் குழந்தையே, முதலாவதாக ஒரு விஷயத்தை கவனமாக புரிந்து கொள். இன்று எந்த பிள்ளைக்கெல்லாம் இந்த வாக்கு கண்ணில் படுகின்றதோ அந்த பிள்ளைக்கெல்லாம் இந்த வராகியின் அருள் முழுமையாக கிடைத்து விட்டது என்று அர்த்தம். அவர்களெல்லாம் இந்த தாயினுடைய அன்பினை நிறைவாக பெற்றுவிட்டார்கள் என்று அர்த்தம். வராகியினுடைய அன்போடும் அருளோடும் பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உறுதியாக பெறப் போகிறார்கள் என்று அர்த்தம். தன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும், தன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம். இன்று இந்த பஞ்சமி நாளில் என் குழந்தை, நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன் முன்னால் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உனக்கு என்ன நடந்தாலும் அதற்கு நான் முழுமையான பொறுப்பாகின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன். தாயானவளின் அன்பு அத்தனை பெரியதல்லவா? நீ இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு கொடுக்க வேண்டும் என்றும், நீ படுகின்ற கஷ்டங்களுக்கு உனக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்றும் நான் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டுதான் இருக்கின்றேன் அல்லவா? என் பிள்ளையை, யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நீ கற்றுக்கொள்ளாத வரை உனக்கு உன்னை தவிர வேறு எதிரியும் இல்லை, துரோகியும் இல்லை. அதனால் எப்பொழுதும் நல்ல சிந்தனைகளை கொண்டு நீ என்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக உனக்கு இந்த தாயின் அருள் முழுமையாக கிடைக்கும். உன் எதிர்காலத்திற்கு சரியானதொரு வழியும் உருவாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவான விஷயங்கள் சரியானபடி நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர நடந்து ஒருவரை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியினுடைய அன்பினால் உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை கலங்காதே. இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயத்தையும் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். வராகியினுடைய ஒட்டுமொத்த அன்பினால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உணர வேண்டும். என் பிள்ளையே, எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ இதுவரையிலும் தொலைத்தது எல்லாம் போதும். இனிமேல் இந்த வராகியினுடைய அருளோடு உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. முழுமையான எண்ணங்களோடும் நிறைவான சிந்தனைகளோடும் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய இலக்கு நிச்சயமாக அதிகமாக இருக்கின்றது. எதையும் தொலைக்காதே. வாழ்க்கையில் எதையும் தொலைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை தர வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த விடியலில் நான் நீண்ட நேரம் உன்னை சோதிக்காமல் சட்டென்று அது என்ன இலை, நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிவிடுகின்றேன். கோடான கோடி பலன்களை பெற்ற பிள்ளைகள் ஏராளம். என் குழந்தை, நீயும் இன்று அதனை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல இடர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எந்த விஷயமாக இருக்கிறது என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, இன்று உனக்கு அதற்கு தேவையான இலை கற்பூரவள்ளி இலை. மருத்துவ குணம் நிறைந்த தெய்வாம்சம் பொருந்திய ஒரு இலை என்றால் அது கற்பூரவள்ளி இலை. அதனுடைய வாசனை எந்த இடத்தில் எல்லாம் இருக்கின்றதோ அந்த இடத்தில் நிச்சயமாக பணவரவு இருக்கும். அதாவது பணவரவை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள், தெய்வத்தை ஓரிடத்தில் தங்க வைக்கின்ற ஒரு பொருள். சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று
தெரியப்படுத்துகின்ற ஒரு பொருள். இதனையெல்லாம் நீ சரியாக நிச்சயமாக உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று என் பிள்ளை ஒருபோதும் வருந்தாதி. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று தெரிந்துவிடும். சரி, கற்பூரவள்ளி இலையை கொண்டு வந்து விட்டாய். அதை நீ என்ன செய்ய வேண்டும்? என் குழந்தையே, ஒரு கற்பூரவள்ளி இலை கிடைத்தாலும் சரி, 5 கற்பூரவள்ளி இலையை வைத்து நீ செய்தாலும் சரி, ஒரு தாம்பூல தட்டில் நீ நிச்சயமாக மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் இட்டு அதன் மீது இந்த கற்பூரை வள்ளி இலையை வைத்து அதன் நடுவில் ஒரு பச்சை கற்பூரத்தையும் ஒரு கிராம்பையும் வைத்து நீ இன்று இரவு நேரம் உறங்கச் செல்வதற்கு முன்பாக, ஏனென்றால் உன் தாயானவள் நீ எந்த அளவிற்கு இரவில் என்னை வணங்குகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு நல்ல நல்ல செயல்களை செய்து கொடுக்கக்கூடியவள். எதனால் என்றால் என் பிள்ளைக்கு தெரியுமல்லவா? என் குழந்தையை நிச்சயமாக இரவு நேரத்தில்தான் வழிபட கூடியவள் இந்த வராகி. இரவு நேரம் செல்ல செல்ல காட்டு பன்றியின் ரூபமான இந்த வராகிக்கு சக்தி அதிகரிக்கும். அதனால் அந்த நேரத்தில் நீ கேட்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு உடனடியாக கிடைத்து விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், இரவு நீ உறங்கச் செல்வதற்கு முன்பாக வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேரையும் ஓரிடத்தில் அமர வைத்து அவர்களுக்கு நடுவில் இதனை வைத்து வராகி அம்மாவினுடைய படத்திற்கு முன்னால் நீ இந்த தாம்பூல தட்டில் கற்பூரவள்ளி இலையை வைத்து அதன் மீது பச்சை கற்பூரத்தையும் கிராம்பையும் சேர்த்து எரிய விடும். அதனினுடைய வாசனையானது நிச்சயமாக மதிமயங்கச் செய்யும். அந்த இடத்தில் அந்த வாசனை அத்தனை பேரையும் வந்து தொடும். என் குழந்தையை, இந்த வாசனையானது முதலாவதாக பணவரவுக்கு என்பதனை விட உன் வீட்டில் இருக்கின்ற கண்ஜஷ்டிகளை முதலில் அடித்து விரட்டும். என் குழந்தையை, வாசனை தரக்கூடிய எந்த ஒரு இலையுமாக இருக்கும் பட்சத்தில் அவை செல்வ வளத்தை ஈர்த்து வரக்கூடிய பொருட்கள் தான். அதனால் இந்த வாசனையோடு சேர்ந்து பச்சை கற்பூரம், கிராம்பு இவற்றினுடைய வாசனையும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளை அடித்து விரட்டும். அது மட்டுமல்லாமல் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் அப்படியே ரம்யமாக மாற்றிவிடும். யாருக்கேனும் தீய எண்ணங்கள் உள்ளிருந்தாலும், யாருக்கேனும் எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தாலும், நமக்கு நடக்காது என்பது போன்ற எண்ணங்கள் இருந்தாலும் அவை எல்லாமும் நடக்க தொடங்கிவிடும். என் குழந்தையை, உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் சரியாக நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கு எல்லாமுமே நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இரு. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இரு. இந்த வராகி நான் நினைத்து விட்டால் உனக்கு எல்லாமுமே நல்லபடியாகவே நடக்கும். இந்த வராகி நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே கிடைக்கும். முதலில் உன் வீட்டில் இருக்கின்ற துஷ்ட சக்திகளை அடித்து விரட்டி உன் வீட்டிற்குள் நல்ல சக்திகளை கொண்டு வர வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த வராகி நான் உன் இல்லத்திற்குள் வந்து விட்டால் அது போதும். இனி எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த வாழ்க்கையும் எல்லா உண்மைகளையும் உனக்கு நல்லதாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த தீபத்தை எரிய விட்டு உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேரும் அந்த வாசனையை நுகர்ந்து அதன் பிறகு அதனை உன் இல்லத்தில் இருக்கின்ற எல்லா மூலை முடுக்குகளுக்கும் கொண்டு செல். எல்லா இடத்திலும் கொண்டு சென்றால் இந்த ஒரு இலை உனக்கு பயனில்லை என்று நீ நினைப்பாயானால் 5 இலைகளை நீ வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது எப்படி வைத்து பயன்படுத்துவாயோ அதுபோல தாம்பூலத்தில் 5 பக்கமும் 5 இலைகளை வைத்து நடுவில் நீ
எல்லா இலைகளுக்கு நடுவிலும் பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு வைத்து அந்த தீபத்தை இல்லம் முழுக்க காண்பித்து விடு. என் பிள்ளையே, நிச்சயமாக இன்று இரவுக்குள்ளேயே ஒரு மாற்றம் நடப்பதை உன்னால் உணர முடியும். இன்று இரவுக்குள்ளேயே உன் வீட்டில் ஒரு அதிசயம் நடப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் புரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னோடு எந்த நேரத்திலும் எந்த நாளிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால் நிச்சயமாக இனி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உன் கண் முன்னால் என்னவென்று தெரிய வந்துவிடும். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் உன் வீட்டில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கும் நல்லபடியான மாற்றங்களை கொண்டு வரவும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளவும் எப்பொழுதும் தெளிவான சிந்தனைகளோடு நீ இருந்து விட்டால் அது போதும். உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும். அம்மா எதையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல மாட்டேன் அல்லவா? இந்த வராகி எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் அல்லவா? என் குழந்தைக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகின்றேனோ அதையெல்லாம் நான் சரியாக நடத்தி கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் எதையும் எண்ணி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காதே. எதையும் தேடி இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து கொண்டிருக்காதே. அம்மா சொன்ன இந்த இலை யார் வீட்டில் எல்லாம் இருக்கிறதோ அங்கு எப்பொழுதுமே தெய்வ கடாட்சம் நிரம்பி இருக்கும். எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கை பல நன்மைகளை அவர்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி நான் வந்து கொடுக்கின்ற இந்த மாற்றங்களை என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டாலே போதுமல்லவா? இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதும் இன்று இந்த வராகி இந்த பஞ்சமி நாளில் உனக்கு சொல்லிய இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் நேரத்திலும் உனக்கு வெற்றியின் முகத்தை நான் காண்பிக்க ஆசைப்படுகின்றேன். இனி எந்த நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தின் உச்சத்தை காண்பித்து கொடுக்க நான் விரும்புகின்றேன். தெளிவில்லாத பல விஷயங்களையும் சரியாக பெற்று இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது வராகி உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளைக்கென நான் வருகின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு. மாற்றங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. பல நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. என் குழந்தைக்கு அம்மாவினுடைய அன்பும் முழுமையாக கிடைத்து விட்டது. யாருக்கெல்லாம் இன்று இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றதோ அவர்களைப் போல இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியங்களை செய்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. நீ செய்த புண்ணியம் பஞ்சமியில் என் வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறதல்லவா? எக்காரணத்தை கொண்டும் இன்று என்னை விட்டுவிடாது. எக்காரணத்தை கொண்டும் இந்த வராகி என்னை இந்த நாளில் நீ தள்ளிவிட்டு விடாது. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கட்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளட்டும். சந்தோஷமாக இரு. என்றும் உன்னை நான் நல்லபடியாக வழிநடத்தி செல்வேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். அம்மாவின் அன்போடு அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தைக்கென்று நான் இருக்கின்றேன். உனக்கென்று யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த பஞ்சமி இரவில் ஒரு தாயின் அன்பை நான் உனக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உணர்த்தி காட்டுவேன். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய பல அற்புதங்களையும் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது உனக்கு நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் அத்தனை அற்புதங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
எதையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷங்கள் இன்னமும் காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய மனது தெளிவாக இருக்க வேண்டும். தெய்வம் நமக்கு துணை நிற்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ சக்திகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல தெளிவாக இருக்க வேண்டும். எந்த தேவையில்லாத சிந்தனைகளையும் என் பிள்ளை நினைத்து வருந்தாதே. உன்னை தொடர்ந்து வருகின்ற உண்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.